மட்டன் சுக்கா குக்கரில் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கிலோ மட்டன், அது கூட உப்பு சேர்த்து நல்லா அதை தூக்கி அடுப்பில் வச்சு வணக்கிக்கலாம். அதுலேருந்து தண்ணி விட்டோன்னே நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு 20 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்த்து நம்ம வேக வச்ச மட்டனையும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் தான் இந்த சுக்காவுக்கு மெயின். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துங்க. சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.